வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். வீட்டுக்கு தேவையானது ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் இன்னும் நிறைய இருக்குது. சின்ன சின்ன ஜிஸ்ட் முதல்ல காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வேலையெல்லாம் ஈஸியாக்கும்படியானதான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டிப் போயிடலாம். ஃபஸ்ட் டிப் வந்து இந்த கேன்லலாம் இந்த மாதிரி டேப் கொடுத்துருப்பாங்கல்ல, சின்ன ஹோல் உள்ள அந்த 2 ஹோல் உள்ள டேப் இருக்கும். அது எப்படி எடுக்கணுங்கிறது இன்னொரு வீடியோவில் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை வந்து இந்த மாதிரி பிக்சர் ஃப்ரேம் வச்சுருப்போம்ல, அதில் நான் ஏற்கனவே இது போட்டிருக்கிறேன், இந்த ஹூக் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஹூக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ போட்டு அந்த 2 ஹோலில் ஏதாவது ஒரு ஹோலில் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு ஹேங் பண்ணிடலாம். ஆணியை அடிக்கலாம், அது உள்ளே வச்சு ஆணி அடித்து நீங்கள் இது ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது ஒரு இது. செகண்ட் இது வந்து நம்ம ஹேங்கரில் வந்து இடம் கம்மியாக இருக்குன்னா அது உள்ளே அந்த ஹேங்கருக்குள்ளே அந்த ஹெட்டுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோலோ சின்ன ஹோலோ ஏதாவது ஒன்று போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு ஆனால் என்ன, ஹேங்கரோட அந்த ஹெட் பகுதி வந்து உங்களுக்கு வந்து ஹெட் பார்ட் வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி அலுமினியமோ அல்லது சில்வரோ இருந்தால் தான் உள்ளே போகும். பிளாஸ்டிக் இதுன்னா அந்த ஹூக்கு உள்ளே போகாது, ஏன்னா இந்த 2 ஹோலும் சின்னதாக இருக்கிறதுனால போகாது. பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு இதை வந்து அதில் மாட்டிட்டிங்கன்னா அப்படி 1 by 1 நீங்கள் செயின் போல் அப்படி ஒரே இதில் வந்து ஒரே ஹேங்கரில் இப்படி நிறைய நீங்கள் இது பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். அப்போ இடம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இது ஒரு ஆர்கனைசேஷன் டிப் தான். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பேக் பண்ணும்போது பேக்கிங், அதாவது லைனர் இல்லைன்னா, அதாவது மஃபின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அந்த கப் லைனர் இல்லைன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில், பட்டர் பேப்பரில் நம்மளே பண்ணலாம். அல்லது ஆர்டினரி பேப்பரில் கூட நீங்கள் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு சில பட்டரோ ஆயிலோ தடவிக்கிறாங்க. அது நல்லதான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நான் முதல்ல ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் பட்டர் பேப்பரை. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃபாக நான் கட் பண்ணி தனியாக சிங்கிள் பீஸாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு 3 times ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து லேஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு ஷேப் வரணும். அதனால் அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் பண்ணுறதை அப்படியே பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம இந்த ஜப்பனீஸ் ஃபேனெல்லாம் ஹேண்ட் ஃபேன் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் தான் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடக்கி வைக்க வேண்டியது தான். ஈஸியாக சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக பண்ணிடுவாங்க. அந்த கார்னரை மட்டும் மடக்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் கீழே போகிற அந்த பாட்டு பாட்டமில் போகிறது. இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஒரு இதை பின்னாடியும் முன்னாடியுமா அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது குட்டி பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அழகாக பண்ணிடுவாங்க. நம்ம சின்னதில் அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபேன் பண்ணுவாங்கள்ல, அதே டைப்பில் தான் நீங்கள் நல்ல புதுசாக பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேப்பர் கப்போ இல்லை நீங்கள் அதே அந்த மோல்டுலேயே நீங்கள் அது உள்ளே வச்சிட்டிங்கனாலே அந்த கப் ஷேப்பில் அழகாக வந்துடும். இப்போ பிரித்து பார்த்தோன்னா பாருங்கள், அழகாக வந்துடும். ஸோ இதுக்கு பின்பாகத்தில் வச்சு இப்படி வச்சு பண்ணிங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் வரும். உள்ளே விட்டு எப்படி பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த கப் ஷேப்பில் கிடச்சிரும். எக்ஸாக்டாக ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரியே நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஈஸியாகவும் செய்யலாம். பாருங்கள், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இன்ன வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் பண்ண போகிறது அடுத்ததை எடுத்து நான் எல்லாம் என்ன பண்ணேன், முக்கோண ஷேப்பில் பண்ணுறேன், ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நான் அது பண்ணுறேன். இதுவும் ஒரு 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 3 தடவை, 4வது தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வேறு சைட்லேருந்து நான் முக்கோண ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுறேன். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அதை மாத்திரம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து அது திருப்பியும் ஒரு கார்னராக கூம்பு மாதிரி வரும் அந்த எட்ஜு. ஸோ அதை வந்து ரவுண்டாக இருக்கணும்ல, அந்த இடத்த மட்டும் லேஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ தான் அந்த ஒரு ஆர்ச் போல் வரும். அப்போ அது பிரித்தோன்னா ரவுண்டு மாதிரி வரும். பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான். அந்த கடைசி 4வது ஃபோல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கீழ்பாகத்தை கார்னரை வந்து மடித்து விட்டுட்டு இதே மாதிரி அந்த இதில் பண்ணோம்ல, அது மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டியதான். மடித்து நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இது கப் லைனர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் பண்ணாமலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி பண்ணி பார்த்து பேக் பண்ணுங்கள். நீங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சோஃபாவில் வந்து இந்த மாதிரி ரெக்ஸின் சோஃபா, இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்குது, பூஷண மாதிரி பூத்துருக்குது. இந்த மழை நேரங்களில் மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஆகும். ஈவன் உடன் சர்ஃபேஸில் கூட அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரை கிளாத்து, நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து கூட எடுத்துக்கலாம். ஸ்காட்ச் ப்ரைட்டர் அந்த வைப்பர் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரையாக வச்சுக்கோங்க, ஈரத்தில் நினைக்காமல். முதல்ல அல்லது ஒரு ப்ரஷ் வச்சு முதல்ல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க.
அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகரு, வாட்ரு, அப்புறம் லிக்விட் சோப்பு, லிக்விட் டிட்டர்ஜென்ட் அல்லது நீங்கள் லிக்விட் ஹேண்ட் வாஷ் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வினிகரும் வாட்டரும் நீங்கள் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரு 2-3 ட்ராப் விட்டுக்கோங்க. டிட்டர்ஜென்ட்டு போட்டு லேசாக நனைச்சிட்டு, ரொம்ப நனைச்சிடாதீங்க, சொல்லான்னு ஆக்கிடாதீங்க. லேசாக நனைச்சிட்டு வைப் பண்ணுங்கள். க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல்லும் இல்லை, ஏன்னா வினிகர் ஸ்மெல்லும் இல்லை. ஏன்னா டிட்டர்ஜென்ட்டில் இருக்கிற அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் வித்தியாசமாக வினிகர் ஸ்மெல்லும் வரல. க்ளீன் ஆகிடுது, நீட் ஆகிடுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உடன் சர்ஃபேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு. நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். இது வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒயிட் உள்ளது, பியோர் ஒயிட் உள்ளது எடுங்க. என்னோட அந்த டைல்ஸில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருந்தது, ஆணி எடுத்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்காக நான் இதை வைக்கிறேன். நீங்கள் சாக் பீஸ் பவுடர் இருந்தால் கூட வைக்கலாம், அல்லது நீங்கள் ஒயிட் சிமெண்ட் இருந்ததுனா கூட பண்ணலாம். என்கிட்ட இது இருந்ததுன்றதுனால நான் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இது ஒர்க் அவுட் ஆகுது, உள்ளுக்குள்ளே போயிடுது. கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே போயிடுது. நம்ம வாஷ் பண்ணும்போதெல்லாம் போகாது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ ஒயிட் சிமெண்ட்டோ தான் பர்மனெண்ட்டாக பண்ணுறது தான் ஃபில் பண்ணால் நல்லது. நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து குளிர் சீசனாக இருக்கிறதுனால நம்ம ஏசி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நல்லா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேட்ரியெல்லாம் ரிமூவ் பண்ணி பேட்ரி எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் டிப்பாக கொடுத்துருக்கேன். எதில் ஸ்டோர் பண்ணணுங்கிறதும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திக் பாக்ஸாக இருக்கணும், அதுக்குள்ளே போட்டு வைங்க. அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுங்க. இது மெட்டல் கூட எதுலேயும் வைக்காதீங்க. டின்லேயோ கேன்லேயோ அந்த மாதிரி இதிலலாம் போட்டு வைக்காதீங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரிமூவ் பண்ணிடுங்க பேட்ரிஸ்லாம். ஒருவேளை வேறு எந்த கேட்ஜெட்ஸில் இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஏசி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நான் அந்த டிப் கொடுத்தேன். மற்றபடி வேறு நீங்கள் சுகரோ ப்ரெஷர் பார்க்குறதோ இல்லை இந்த ஆக்சிமீட்டரில் உள்ளதோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்கன்னா அதில் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பேட்ரி வரும். இல்லாட்டா அது உள்ளே ஜாம் ஆயிரும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த அழுக்காக இருக்கிறதான ரிமோட்டெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணலாங்கிறது வெறும் வினிகரும் பட்ஸும் எடுத்துக்கோங்க. லேசாக வெட் பண்ணிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி அந்த கேப்லலாம் விட்டிங்கன்னா, அல்லது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் இது பட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன அந்த பட்டனுக்குள்ளெல்லாம் போகுது பார்த்துக்கோங்க. ரொம்ப க்ளீன் ஆகிடுது, நீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் நல்லா காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி இதை தனியாக நீங்கள் ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வரும்போது, நீங்கள் சம்மர் சீசன் வரும்போது இதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? இதில் நான் பண்ணியிருக்கிறதுல வேறு மெத்தடில் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் கொடுங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரூம் வச்சுருப்போம்ல, எல்லாருமே இப்போ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த முடியெல்லாம் சிக்கிக்கிடும். நம்ம சாதாரணமாக நம்ம பெருக்கும்போது ப்ரூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணும்போது முடி வந்து ஹேர் சிக்கிக்கூடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுருங்க. போட்டு கட்டிட்டு அல்லது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த முடி இருக்கிற இடங்களில் அந்த இடத்துல மாத்திரம் இதை நீங்கள் அப்படியே வச்சு பெருக்கி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து க்ளீனாக அந்த ப்ரஷ்ஷில் வராமல் உங்களுக்கு அந்த பேப்பர்லேயும் ஒட்டாது. அது அப்படியே வந்துடுது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டஸ்ட் பேனில் நம்ம முறத்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கவரை ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றபடி மற்ற இடங்களுக்கு நீங்கள் எப்பவும் ப்ரூம் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் நம்ம பார்க்கலாம். கீ ஸ்டாண்ட் வந்து எல்லார் வீட்லையும் வச்சுருப்போம். கீ ஹோல்டர்ஸ் எல்லோரும் வச்சுருப்போம். இது டிஐஒய் கூட பண்ணலாம் பார்த்துக்கோங்க. பட் இது வாங்கினது தான். எப்போவுமே நீங்கள் வெளியே போயிட்டு வந்தோடனே உங்கள் பர்ஸில் கீயை வைக்காமல் கார் கீயோ, டூ வீலர் கீயோ, வீட்டு கீயோ எதுவும் இருந்தாலும் உடனே வந்து அது டோருக்கு பின்னாடியோ அல்லது டோர்லேயே நீங்கள் வந்து பின்னாடி வந்து இதை வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். வந்த உடனே அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேற எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு அலைய வேண்டாம். ப்ராப்பராக அந்த இடத்துல வச்சு எடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி மில்க் மைடு வாங்குகிற கேன்ஸு இப்படி நம்மகிட்ட இருக்கும். இந்த மாதிரி என்ன கேன்னாலும் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அழகான கவர் இருந்தது. பாலித்தீன் கவர் தான் இருந்தது. கொஞ்சம் திக்கு கவராக இருந்தது. டிசைன் அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் அந்த அளவுக்கு வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். ரவுண்டாக அந்த சைடில் வச்சு எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி பார்க்குறேன். அந்த ஹைட்டுக்காண்டி கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை கம் வச்சு நீங்கள் கம்மை ஓட்டுதுன்னா அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த மாதிரி துணி இருந்ததுன்னா கூட லேஸ் உள்ள பழைய சுடிதாரில் டாப்பில் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டா, நைஃப் ஸ்டாண்டா, இல்லை உங்களோட
நிறையா நீங்கள் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணி பெயிண்டிங் ப்ரஷ் அல்லது மேக்கப் ப்ரஷஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவி எல்இடியோ எந்த டிவி வச்சுருந்தாலும் சரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் மட்டும் வச்சு தண்ணியில் கூட நனைக்காதீங்க. லேசாக தொடச்சி விட்டால் போதும். வேறு எந்த சொல்யூஷனும் அதில் போடாதீங்க. கிளாஸ் கிளீனர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் ஸ்பெக்ஸுக்கெல்லாம் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும் அதே மாதிரி அந்த கிளாத்து வந்துட்டு இதுக்காண்டி தனியாகவே வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்லாம் நாசமாயிரும். இது இந்த மாதிரி தான் இருக்கும் மைக்ரோ ஃபைபர் கிளாத். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கை வந்து நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சீல் ஆயிரும். அதை வந்து எப்படி சீல் பண்ணுறேங்கிறதான் காட்ட போகிறேன். கீழே ஒரு காட்டன் கிளாத் நம்ம எப்போவுமே அயர்ன் பண்ணும்போது போட்டு போகல, அது மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி மேலேயும் நான் வந்து ஒரு பில்லோ கவரை தான் நான் போடுறேன். அது நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸு அயர்ன் பண்ணணும், நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கோங்க. அது மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் காட்டனில் வச்சுட்டு அந்த இடத்துலையே அயனிங் மாதிரி பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸ் அப்படியே வைங்க. ஒவ்வொரு இடமா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே சீல் ஆயிடுது. பார்த்துக்கோங்க. அந்த ஹீட்டில் வந்து கீழே இறங்க அது வந்து சீல் ஆயிடுது. நான் காட்டுறேன் பாருங்கள், அழகாக சீல் ஆயிடுது. இந்த மாதிரி கூட நீங்கள் சீல் பண்ணி திருப்பி பழையபடி அந்த கவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி தூர போட வேண்டாம். நல்ல கவராக இருக்குது, அழகு கவராக இருக்குது. ஸோ கிஃப்ட் ரேப் கூட நம்ம பண்ணி அனுப்பலாம். ஸோ அதனால் நான் திருப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஒரு சிலர் ஊதுபத்திலாம் வச்சு அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஓரம்லாம் அது பண்ணுவாங்க. அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. இது நல்ல யூனிஃபார்மாக அது அழகாக சீல் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் கீழே கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோஃபா ஆகட்டும், காட் ஆகட்டும், எந்த இடத்துல ரொம்ப கேப்பு சின்னதாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரூமில் வந்து பழைய சாக்ஸ், ஓல்டு சாக்ஸு ஆனால் ஹோல் ஆகாமல் நீங்கள் யூஸ் பண்ணாத சாக்ஸ் இருக்குமானா அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரூம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப எதுவுமே உள்ளே போகாத சின்ன கேப் உள்ள இடத்துல கூட இது போயிடும். ஸோ அது உள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த சோஃபாவையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும், அடியிலையும் நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும். மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் 15 டேஸ்க்கு ஒரு தடவையோ நீங்கள் நகட்டிட்டு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ள அழுக்க சோஃபாவில் உள்ளதையும் எடுத்துடலாம், கீழே உள்ள தரையில் ஃப்ளோரில் உள்ளதையும் எடுத்துடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாக்ஸ், பழைய சாக்ஸ் வச்சு இன்னும் நிறைய இருக்குது. அது பின்னாடி இன்னும் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ப்ரஷஸ் வச்சுருப்போம். இது வந்து ஒயர் ப்ரஷ்ஷு நீங்கள் பிளாஸ்டிக் இது கூட வச்சுருப்பீங்க சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் டை பண்ணி நம்ம அந்த பாட்டில்ஸ், பெட் பாட்டில்ஸ் எடுத்துருப்போம்ல, அந்த நெக்கு பாகம் அதை மாத்திரம் அதில் ஒரு சின்ன லிட்டில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை உள்ளே விட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை பிடிச்சி தேய்க்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டுறது வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க, இல்லாட்டினா அது வெளியே உருவிட்டு வந்துடும். இதுலேயும் 2 மாடல் இருக்குது கட்டுறது. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். இது வந்து இப்போ ஒரு சிம்பிள் மாடல் காட்டியிருக்கிறேன் நான். இதே வந்து நீங்கள் அந்த லிட்டுக்குள்ளே விட்டுட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கூட நீங்கள் போடலாம். வாங்க இதில் இன்னொரு மெத்தடும் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொரு இதுவும் நான் காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி பாட்டில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. மூடியில் வந்து 2 ஹோல் போட்டிருக்கிறேன் நான். 2 ஹோல் போட்டுக்கோங்க. நைஃபை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மூடியில் விட்டிங்கனாலே அது ஒரு ஹோல் மாதிரி ஆயிரும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எனி ட்ரெயின் அதாவது த்ரெட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த திக்காக உள்ளதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் தான் நான் மேல் பாகத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நைஃபை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே விட்டு மூடியும் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ளே விட்டு கட்ட வேண்டியதான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். பார்த்துக்கோங்க. நான் அப்படி காட்டுற மாதிரி செய்யுங்க. இது நல்லா டைட்டாக இருக்குது. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் வாஷ் பண்ணும்போது, வைப் பண்ணும்போது அது வெளியே வராது. இது நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செய்கிறது தான். இதே மாதிரி ஷாப்ஸில் கூட கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் எக் மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து அயன் தவா, கேஸ்ட் அயன் இல்லை. அதில் ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஆயில் இல்லாமல் வைக்கக்கூடாது, ஆயில் தடவி தான் வைக்கணும் வாஷ் பண்ணி. பட் இதில் சுத்தமாக ஆயில் இல்லை. இப்போ வெறும் வாட்டர் தான் விட போகிறோம். ஆயில் இல்லாமல் எக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக வாட்டர், தண்ணி தான் விட போகிறோம், ஆயில் இல்லை. அப்படியே டைரெக்டாக எக்கை விட்டுருங்க. பட் நான் இதை வந்து 1 சைடு தான் போட்டு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடு ஃப்ளிப் பண்ணி நான் அதை வேக வைக்கலை. பட் இது டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குன பிறகு சால்ட் அண்ட் பெப்பர் உங்களுக்கு வேறு வேண்டியதுன்னெல்லாம் தூவிக்கணுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ளதெல்லாம் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.